ஏய் ஒழுங்கா சொல்லு, அன்னைக்கு பேங்க் வந்த 2 பேர் யாரு? நிஜமா எனக்கு தெரியாது சார். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க, உண்மையை சொல்றேன். உண்மைதான் சார் சொல்றேன். அவங்க யாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது சார். தெரியாது தெரியாதுன்னு சொல்றிய, இது உன்னோட பேக் தானே? ஆமா சார். இதுல இவ்வளவு பணம் இருக்கு, இது என்ன கமிஷனா இல்ல அட்வான்ஸா? என் பேக்ல எப்படி பணம் வந்ததுன்னு எனக்கு தெரியாது சார். கேட்டுக்கிட்டே இருக்க, விளையாடுறியா? அவனுங்களுக்கு உனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? 2 பேத்துல எவனையா ஒரு இல்ல மாதவி சார். ஓகே சார். சொல்லு, உண்மையை சொல்றேன். உண்மையை சொல்லு. சொல்றேன். இப்ப சொல்லு, அவங்க 2 பேரும் எங்கடி இருக்காங்க? சொல்லு. எனக்கு தெரியாது. தெரியாது? இப்ப சொல்ல வைக்கிறேன் பார். சொல்லு. சொல்றேன். கூட்டத்தை இவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? சத்தியமா என் தப்பு இல்லை சார். கூட இருந்தவனை நம்பினேன், அவன் இப்படி ஏமாத்துவான்னு எனக்கு தெரியாது. தயவுசெய்து உள்ள வாங்கல, நம்ம உட்காந்து பேசுவோம். உள்ள போனா எடுத்து கொடுத்துருவாரா? எதா இருந்தாலும் இங்க பேச சொல்லுங்க. இங்க பாருங்க சிவானந்தம், நான் சொல்ற மாதிரி கேளுங்க. வீட்டை கவுன்சிலர் பேருக்கு எழுதி கொடுத்துருங்க, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும். அது சார், இந்த வீட்டோட வேல்யூ பத்தி தெரியாம பேசாதீங்க. கவர்மெண்ட் வேல்யூவே 1.5 கோடி ரூபாய். ஆமா சார். அவர் வெறும் 50 லட்சத்துக்கு கேட்கிறாரு. எப்படி சார் தர முடியும்? தம்பி, நாங்களும் கஷ்டப்பட்டு உழைச்ச காசை தான் உங்க ஃபைனான்ஸ் கம்பெனில கட்டி இருக்கோம். இப்போ எங்களுக்கு எங்க பணம் வேணும். சொல்லு, இதுக்கு என்ன பதில் சொல்ற? சார், நாங்க யார் காசையும் ஏமாத்த மாட்டோம். எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் சார். கொடுத்த டைம் எல்லாம் பார் ஆகி போச்சு. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க எல்லாம் என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நான் சட்டப்படி நடவடிக்கை எடுத்தா வீட்டை ஜப்தி செய்ய வேண்டியிருக்கும். சார், கூடிய சீக்கிரம் நான் எல்லாருக்கும் பணத்தை செட்டில் பண்ணிடுறேன் சார். குத்து மதிப்பா கூடிய சீக்கிரம் நீ தரேன்னு சொல்ற. 2 வருஷமா உங்க அப்பா தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப நீ சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? சார், வர திங்கக்கிழமை மொத்த பணத்தை நான் எல்லாருக்கும் செட்டில் பண்றேன். போதுமா? சிவானந்தம், திங்கக்கிழமை இவங்க பணம் வரல, அவ்வளவுதான். வாங்க சார், அவன் எங்க போட போறான் பாத்துக்கலாம். வாங்க போலாம். அப்பா, நீங்க தைரியமா இருங்கப்பா. நாம யாரையும் ஏமாத்தல, நாம தான் ஏமாந்துருக்கோம். நீங்க கவலைப்படாதீங்கப்பா. ஓ, எல்லாம் வாங்கயா. சிவானந்தம் பையன் தானே நீங்க? ஆமா. நாங்களாம் உங்க ஃபைனான்ஸ் கம்பெனில பணம் போட்டவங்க. ஆமா, காலையில வீட்டுக்கு வந்தவங்ககிட்ட திங்கக்கிழமை பணம் தரதா சொன்னீங்களாமே. அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? இத பாருங்க, நாங்க யார் பணத்தையும் ஏமாத்த மாட்டோம். கண்டிப்பா தந்துருவோம். தயவு செஞ்சு ஆபீஸ் பக்கம்லாம் வராதீங்க. தம்பி இருங்க, எங்க எல்லாருக்கும் தர வேண்டிய பணத்தை இந்த சீட்ல எழுதி வச்சிருக்கேன். அதே திங்கக்கிழமை எங்களுக்கும் பணத்தை செட்டில் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது சொல்லிவிட்டேன். வாங்க போலாம். அப்பா ஏமாத்துறான், பையன் திங்கக்கிழமைங்கறான், அதையே நம்பி போயிட்டு இருக்கீங்க. ஹாய். ஹாய். ஒரு நிமிஷம் சார். நீங்க வந்த உடனே எம்டி பார்க்க சொன்னாரு. ஓ, சார் வந்துட்டாரா? வந்துட்டாரு. மிஸ்டர் முருகன், உங்களுக்கு பர்சனல் ப்ராப்ளம் ஜாஸ்தி இருக்குன்னு கேள்விப்பட்டேன் சார். ஓகே, அது உங்களுடைய பர்சனல் ப்ராப்ளம், அது எனக்கு தெரிய வேண்டாம். நிறைய இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சேனல் இப்போ தான் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்தால் எல்லாம் ஸ்பாயில் ஆகிடும். சார், நான் காலையிலேயே வீட்டில் வச்சு பேசிட்டேன் சார். அவங்க ஏன் ஆஃபீஸுக்கு வந்தாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. இனிமேல் இப்படி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் சார். ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஒரு கும்பல் ஆஃபீஸ் வாசலில் வந்து நின்னா அசிங்கமா இல்லை? அதனால் உங்கள் கடன் பிரச்சனைகள்லாம் தீர்த்துட்டு வேலைக்கு வந்தால் போதும். இப்போ நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் சார். இந்த நேரத்தில் எனக்கு வேலை இல்லாமல் போனா சார், ப்ளீஸ் சார். மிஸ்டர் முருகன், நீங்கள் படித்தவர், சொன்னால் புரிஞ்சுக்கணும். முருகா, ஏன் இப்படி சோர்ந்து போயிருக்க? அதுவும் ஒத்தையில இங்க வந்து உட்காந்துருக்க. உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா?
ஆபீஸ்க்கு போனேன், எல்லாம் லீனா சொன்னுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல சீனு. இன்னும் ஒரு வாரத்தில் காசு ரெடி பண்ணி ஆகணும். வீட்டுக்கு தான் போகலான்னு நினச்சேன். சுமி தான் பார்க்கணுன்னு ஃபோன் பண்ணா. அதான் நான் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன். டேய், உங்க மாமனார் மாமியார்ட்ட சொல்லி ஒரு 50 லட்சத்தை கரெக்ட் பண்ணிட்டாலோ? டேய், நாங்கள் லவ் பண்ண மாட்டேன் அவங்க அப்பா கிட்ட சொன்னாலா என்னமோன்னு தெரியல. அதுக்குள்ளே நீ என்னமோ 50 லட்சத்துக்கு போயிட்டேன். டேய், நீ வேணா பாரு, அவங்க அப்பனோட வருவா, 50 லட்சம் தருவா. அப்ப தெரியுண்டா உனக்கு இந்த சீனு கரெக்டா தான் சொன்னான்னு. சரி, சுமி வந்துச்சுன்னா அவளை கடைக்கு கூட்டு போய் கூலா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடு. என்ன, நான் 1/2 hourல வந்துடுறேன். இந்தா இந்த 100 ரூபாய் புடி, வாங்கி மச்சி. இந்தா வச்சுக்க, நான் வந்துடுறேன். தான் பொண்ணு வாழ்க்கை நல்லா அமையணும்னு தான் ஆசை இருக்கும். நான் மாச சம்பளக்காரன். என் பொண்ணு 2த்தையும் நல்லா படிக்க வச்சுட்டேன். லோனு பிஎஃப்னு வாங்கி ஒரு வீட்டையும் கட்டி முடிச்சிட்டேன். என்னால் இப்போது உனக்கு எதுவும் செய்ய முடியாது. என் பொண்ணு ஆசைப்பட்டாங்கிறதுக்காக தான் நான் நேரில் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். வாழ்க்கைன்னு வந்துட்டா கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும் தம்பி. என் பொண்ணுக்கு சொல்லி நான் புரிய வச்சிட்டேன். நீயும் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம். சுமி, நீயும் உங்கள் அப்பா சொன்ன மாதிரி ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிட்டல. உனக்கு தெரியுமா, எனக்கு இருக்கிற இவ்வளோ ப்ராப்ளத்துலையும் உன்னை நினைக்கும் போது தான் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. இப்போ சொல்லு, எனக்கு 1000 கஷ்டம் இருந்தாலும் உன்னை நான் சந்தோஷமா வச்சு பார்த்துக்குவேன். என் கூட வருவியா? நீதா ஐயா வணக்கம். வா மருமுத்து. ஐயா, கூட்டத்தோட கூட்டமாக உங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்குற அளவுக்கு எனக்கு மனசு இல்லை. அதனால தான் நானும் என் பொண்ணும் தனியாக வந்திருக்கிறோம். வர ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சுருக்கேன். கையில் ஒத்த பைசா இல்லை. உங்களை நம்பிதாயா இருக்கிறேன். ஒன்றும் கவலைப்படாத மருமுத்து, உன் பணம் உனக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். ஐயா, 2 நாளைக்கு முன்னாடி கிடைச்சா பாத்திர பண்டம்லாம் வாங்க சௌரியமாக இருக்கும். ஏன்னா தாயில்லா பொண்ணு, அதனால் கொஞ்சம் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் தான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன்ல, நீ தைரியமாக போயிட்டு வா. ஐயா, நம்பி போகலாமில்ல? கண்டிப்பாக கிடைச்சிடும் மருமுத்து. வரேங்க ஐயா. ம். நீ போமா, நான் வரேன். ஐயா, ம். வர சனிக்கிழமைக்குள்ளே பணம் கிடைக்கலன்னா நானும் என் பொண்ணும் தூக்குல தான் தொங்கணும். செய்யுங்க ஐயா. வரேங்க ஐயா. முருகா, சொல்லுங்கப்பா. எங்கப்பா இருக்க? ஆஃபீஸ்லையா? இல்லைப்பா, ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டேன். கொஞ்சம் வெளியே இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்கப்பா. அக்கம் பக்கத்தில் யாரும் இல்லைல்லப்பா? யாரும் இல்லை, தனியாக தான் இருக்கேன். சொல்லுங்கப்பா. ஒன்றும் இல்லைப்பா, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும், பணம் வேணும்னு சொல்லிட்டு போனார்ல நம்ம மாரிமுத்து. அதான்ப்பா நம்ம சுவாமி மலைக்காரரு, ஞாபகம் இருக்கா? ஆமாம், சொல்லுங்கப்பா. ம், சரிப்பா. இப்போ தான் அவர் வந்துட்டு போனாருப்பா. பொண்ணையும் கூடவே கூட்டி வந்தார். வர ஞாயிற்றுக்கிழமை கல்யாணமா, ஒன்றுமே ஏற்பாடு பண்ணல, நீங்கள் கொடுத்தா தான் கல்யாணமே நடக்கும்னு சொல்லிட்டு கண்கலங்கிட்டாருப்பா அவர். அவர் காசையாவது சனிக்கிழமைக்குள்ளே கொடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும்பா. அவருக்கு காசு கொடுக்கறதுக்கு சீக்கிரம் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன்ப்பா. முருகா, நீ ஒரு வேலை பண்ணுறியாப்பா? என்னப்பா? வர்ற வழியில் ஒரு 8 நம்ம சண்முகத்தை பார்த்துட்டு வந்துடுறேன். உங்களுக்கு என்ன பைத்தியமாப்பா பிடிச்சிருக்கு? அந்த ஆளால தான் இவ்வளோ பிரச்சனை. மொத்த காசையும் சுருட்டிக்கிட்டு நம்ம குடும்பத்தையே நடுத்தல நிற்க வச்சுட்டான். அவன்கிட்ட போய் அதுக்கு இல்லைப்பா, சுருட்டினாலும் மிச்சம் ஒரு 13 லட்சம் அவன் நம்மளுக்கு கொடுக்க வேண்டியது பாக்கி இருக்குல்ல. அவனோட கணக்குப்படி கேட்காம இருக்கிறத விட கேட்டு கிடைக்கலன்னா இழப்பு ஜாஸ்தி ஒன்றும் ஆயிட போறது இல்லப்பா. மாரிமுத்து பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அவன் பொண்ணு கண் கலங்கிறத பார்த்து ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சுப்பா. காசு கிடைக்கலன்னா 2 பேரும் தூக்கில் தொங்குறத தவிர வேற வழி இல்லைன்னு சொல்றாங்கப்பா. எனக்கு
எனக்கு மனசே கேட்கல முருகா. சரிப்பா, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆண்டவா ஆண்டவா, பணம் கிடைச்சிடணும். சண்முகம் சார் இருக்காரா? தம்பி நீங்கள்? சிவானந்தம் பையன் முருகன். சிவானந்தன் சாரை பார்த்துருக்கேன், உங்களை பார்த்ததுலையே அதான். உள்ளே வாங்க. வாங்க தம்பி, இங்கேயா? போங்க, நேராக போங்க. தம்பி யாரு? சண்முகம் சாரை பார்க்கணும். மேலே இருக்காரு, வந்துருவாரு. ம். வெயிட் பண்ணுங்க. வணக்கம் சார். யாருப்பா நீ? கேப்பையா, சிவானந்த பையன் முருகன். அவன் பையனா? என்ன விஷயம்? அப்பா உங்களை பார்த்துட்டு வர சொன்னாரு. எதுக்கு? உங்ககிட்ட பேசி ஒரு 10 லட்ச ரூபா வாங்கிட்டு வர சொன்னாரு. சின்ன பையங்கிறது சரியா இருக்கப்பா. என்னமோ டீ குடிக்கிறதுக்கு 10 ரூபா கொடுங்கிற மாதிரி கேட்குற. உங்க அப்பே மாறவே இல்லையா? உங்க அப்பங்கிட்ட நான் போட்ட முதல்ல திருப்பி எடுக்கிறதுக்குள்ள ஒன்ன புடி என்ன புடின்னு ஆயிப்போச்சு. இதுல வேற 10 லட்சம். அதுலயே நொடிஞ்சு போய் நான் உட்காந்துருக்கேன். யார் பணத்தை யார் அடிச்சாங்கன்னு உங்களுக்கே தெரியும், எனக்கும் தெரியும். எல்லாத்தையும் என்கிட்ட அப்பா சொல்லிட்டாரு. ஏய், என்ன சின்ன பையனை பார்த்தா வார்த்தை ரொம்ப தடிக்குது. என்ன சொன்ன? உங்க அப்பன் காசை எங்க விட்டான், எப்படி விட்டான் அப்படிங்கறத கொப்பட்ட போய் கேள்றா. என்ன கேட்டா இப்படிலாம் தெரியும்? அவன் குடிச்சு விட்டு குதிரை ரேஸ்ல விட்டா அதுக்கு நானா பொறுப்பு? சார், நீங்க தர வேண்டிய பணத்தை கேட்டு தான் நான் வந்திருக்கேன். பணம் தரேன்னு சொல்லுங்க, இல்ல இல்லன்னு சொல்லுங்க. தேவையில்லாம அப்பாவை பத்தி தப்பா பேசுனீங்க, அப்புறம் நடக்கிறது. பேசுறா என்னடா பண்ணுவ? என்னடா ஐயா காசு கேட்க வந்துட்டேன். டேய் செக்யூரிட்டி, என்னடா பண்ற? வாங்க. இந்த வரீங்க. இல்ல கட்டவளையில உள்ள விட்டறே. வெளிய அனுப்புடா. எத்தனை நாள் போடா. தம்பி தம்பி வாங்க தம்பி. நீல மனுஷனே இல்ல. சொன்ன கேளுங்க, வாங்க தம்பி, வாங்க தம்பி. வாங்க வாங்க தம்பி, வாங்க. எதுவாக இருந்தாலும் உங்க அப்பா வந்து பேச சொல்லுங்க. நீங்க ஏன் வந்து சண்டை போட்டுக்கிட்டு? பார்த்து பத்திரமா போங்க, கிளம்புங்க தம்பி. ஏன்பா இந்த முடிவுக்கு வந்தீங்க? வேண்டாம், நான் இருக்க கூடாது. என்னால விழுவோம். என்னோட கடன் பிரச்சனை முடிஞ்சிட்டோம். விட்டுறா என்ன? வேண்டாம்ப்பா, இப்படிலாம் பேசாதீங்கப்பா. உங்க புள்ள மேல கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாப்பா? என்ன பண்ணி முட்டாத்தனமா பேசிக்கிட்டு லட்ச லட்சமா பிசினஸ் பண்ண என்ன நம்பல? 50 லட்சம் ரூபாய் எப்படி எப்படி முடியும்பா. முஸ்தபானி என் கூட படிச்ச சென்னையில பெரிய பினான்ஸ், அவன் கிட்ட பேசிருக்கேன்ப்பா. அவன் தருவான்ப்பா. நீங்க இந்த மாதிரி தப்பான முடியெல்லாம் எடுக்காதீங்கப்பா. யாரையும் நம்பாத. உங்களுக்கு நான் இருக்கேன்ப்பா. நீங்க உள்ள வாங்கப்பா, உள்ள வாங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. உங்களுக்கு நான் இருக்கேன்ப்பா, நான் இருக்கேன். வாங்கப்பா. ஆட்டோ. கையெழுத்து வாங்கிட்டு கொடுத்துரு. தேங்க்ஸ்ண்ணா. வா.
இந்த இதில் ஒரு கையெழுத்து போடு. வட்டியெல்லாம் கரெக்டாக கொடுத்துடணுப்பா. சரிங்க. கொடுத்துருவானே. கொடு. வர்றேங்க. ஹாய். என்ன முருகா திடீர்னு? எப்படி இருக்க? என்ன விஷயம்? அதான் நான் ஃபோன்லேயே சொன்னேன் முஸ்தபா. வீட்டுக்கு போனேன், நீ இங்கே இருக்கிறதா சொன்னாங்க. ஊரில் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு முஸ்தபா. வர மண்டேக்குள்ளே எல்லாருக்கும் பணத்தை நான் செட்டில் பண்ணியே ஆகணும். நான் தரேன்னு சொன்னேன்ல. அர்ஜென்ட்டாக 10 லட்சம் நாளைக்கே ஒருத்தருக்கு கொடுத்தாகணும்டா. பேலன்ஸ் எவ்வளோ பாருங்க. இருந்த பணத்தை எல்லாம் இப்போ தானே கொடுத்தோம். சரி முருகா, ஒரு 4 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணேன். அந்த 10 லட்சத்தை நான் தரேன். ரொம்ப தேங்க்ஸ் முஸ்தபா. என்னடா ரொம்ப தேங்க்ஸ்டா. அப்போ ஈவினிங் 4 மணிக்கு நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். சரி வரேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரி தம்பி. ஹலோ முருகா. பார்த்துட்டேம்மா. முஸ்தபா எப்படியும் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லிட்டாமா. சரிப்பா, பத்திரம். முருகன் தான் கூப்பிட்றான். தெளிவாக சொல்லிவிடு முஸ்தபா. நம்ம ஊர் கதையெல்லாம் உனக்கு தெரியாது. இந்த வாரம் தான் கும்பகோணம் போயிட்டு வந்தேன். முருகன் வீட்டை அவ்வளோ ஈஸியாலாம் நீ வாங்க முடியாது. கவுன்சிலர் கதிர்வேலு அந்த வீட்டை வாங்குறதுக்காக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். உனக்கு எதுக்குடா புத்துல கையை விடுற வேலை? இதை பாரு, இன்னொரு தடவை அவன் ஃபோன் பண்ணானா கட் அண்ட் ரைட்டாக பேசிடு. இதையெல்லாம் போட்டு இழுக்கக்கூடாது. நீ சீட்டை போடு முஸ்தபா. அவனா தான் இருப்பான். அவன் தான். முடியாதுன்னு சொல்லிடு முஸ்தபா. 10 லட்சம் ரூபா அர்ஜென்ட்டா வேணும்னு கேட்டான். நானும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். தர்மம் செஞ்சதா நினைச்சுக்க. அவன் வீட்டை நம்பி கொடுக்காத. என்ன கிண்டல் பண்றீங்களா? வட்டிக்கு தொழில் பண்றவன்னா அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட மாட்டேன். அவன் வீடு சென்ட்ரல் பிளேஸ்ல இருக்கு. அதை வாங்கத்தான் பணம் கொடுக்கலான்னு சொன்னேன். நண்பன் ஆயிட்டான். எப்படி சொல்றது? சொல்றது கஷ்டமா இருந்தா ஒரு SMS தட்டி விடு. அதை செய்யு. சாயங்காலம் ஃபோன் பண்ணிட்டு வந்து பணத்தை வாங்கிக்கோன்னு சொன்னவன் இப்போ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். ஃபுல் ட்ரிங்க் போய் கட் ஆகுதுன்னா ஒரு வேளை டிரைவிங்கில் இருப்பானோ? I cannot help you. Please seek from me elsewhere. Mustafa. Unknown number. ஹலோ ஹலோ முஸ்தபா, நான் முருகா பேசுறேன். என்ன நண்பா இப்படி பண்ணிட்ட? நண்பனை நம்பி தானே நான் வந்தேன். சாயங்காலம் எப்படியும் பணம் கிடைச்சிடும்னு சொன்னல. அம்மா கிட்ட கூட கண்டிப்பா பணம் கிடைச்சிடும்னு சொல்லிட்டேன். ஹலோ, நான் சொல்றது கொஞ்சம். நீ ஒன்னும் சொல்ல வேணாம் முஸ்தபா. நீ அனுப்பின SMS பார்த்து நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். இல்லைன்னு சொல்லாம அந்த 10 லட்சமாவது கொடுத்துரு முஸ்தபா. அந்த 10 லட்சத்துல தான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையே இருக்கு. தவறுனா அந்த பொண்ணு அவளுடைய அப்பாவும் சூசைட் பண்ணிப்பாங்க முஸ்தபா. என் அப்பா ஒரு தப்பும் பண்ணல. கூட இருந்த பார்ட்னர் அவரை ஏமாத்திட்டு போயிட்டான். அதால 50 லட்ச ரூபா கடன் ஆகி போச்சு. எங்க வீடு 1.5 கோடி கண்டிப்பா விலை போகும். நான் வெறும் 10 லட்ச ரூபா தானே கேட்கறேன். உதவி பண்ணனா ஊருக்கு போய் நான் ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து கூட கொடுத்துருவேன். எப்படியும் வீடு விற்க போறதுன்னு ஆயிடுச்சு. தயவு பண்ணி என்ன காப்பாத்து முஸ்தபா. இப்ப நீ எங்க இருக்க? நான் அங்கேயே வந்து உன்னை பாக்குறேன் முஸ்தபா. ஐநாவரத்துலயா? ஐநாவரத்துல இல்ல, ஆழ்வார்பேட்டில் இருக்கேன். ஆனா நான் முஸ்தபா இல்ல. ராங் நம்பர்மா. நீங்கள் டயல் செய்த ஹலோ முஸ்தபா. ஹலோ முருகா. ஆமா சார், நீங்க? நான் ராங் நம்பர். என் பேரை சொல்லி கேட்டுட்டு ராங் நம்பர்னு சொல்றீங்க. கரெக்ட். நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டல அந்த ராங் நம்பர் ஒரு வகையில் உனக்கு கரெக்ட் நம்பர் ஆயிடுச்சு. ஃபோனை நான் கட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு மனசே கேட்கல.
உன்னோட சிக்கல், உன்னோட எதிர்பார்ப்பு, உன்னோட ஏமாற்றம், உன்னோட கவலை, உன்னோட பதட்டம் எல்லாமே என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அதான் நானே உன்னை போன்ல கூப்பிட்டேன். என்ன ஃப்ரெண்டு பாவன், நம்ப வச்சு கழுத்த இருக்கிறவன். பணம் தேவைப்படுறப்ப கிடைக்கலன்னா அந்த கஷ்டம் என்னன்னு எனக்கும் தெரியும். இதே மாதிரி தான் வாங்கின கடனை கொடுக்க முடியாம என்ன பெத்த அம்மா அப்பா 2 பேரும் ஒன்னா தூக்குல தொங்குனத கண்ணால பார்த்தவல்லாம். அப்ப எனக்கு 12 வயசு. வலி வலி அவ்வளவு வலி. சரி, அந்த கதை உனக்கு எதுக்கு? அந்த வேதனை உனக்கு ஏற்படக்கூடாது. உனக்கு பணம் தானே வேணும்? 10 லட்சம் நான் தரேன். சார், யாரா இவன் தானா வந்து தர்றான்னு நினைக்கிறியா? சும்மா யாரும் தரமாட்டாங்க. நீ ஏதோ வீடு இருக்குன்னு சொன்னால, அதுல ஒரு சிக்கல் இருக்கு சார். என்ன சிக்கல்? கடன்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய 50 லட்ச ரூபா மட்டும் கொடுத்துட்டு வீட்டை அபகரிக்க நினைக்கிறாரு கவுன்சிலர் கதிர்வேலு. வீட்டோட மதிப்பு 1.5 கோடி ரூபாய் சார். அதை வேற யாரையும் வாங்க விடாம மிரட்டுறாரு சார். முருகா, மத்தவங்க வாங்கினா தானே மிரட்டுவான் அவன். மந்திரி வாங்கினா என்ன செய்வான்? சார், நீங்க சொல்றது கவலைப்படாத. ஸ்டேட்டு சென்ட்ரல்னு அத்தனை இடங்கள்லயும் நான் சொன்னா கேட்கறதுக்கு எத்தனையோ மந்திரிங்க இருக்காங்க. நீங்க பேசுறது கேட்டா அந்த கடவுளே உங்களை அனுப்பின மாதிரி இருக்கு சார். கடவுள் எல்லாருக்கும் தான் அனுப்புவாரு. ஆனா கண்டுபிடிக்கணும்ல. ராங் நம்பரை போட்டு நீ என்ன கண்டுபிடிச்சிட்ட. பணம் உனக்கு தானா வந்து சேரும். ஓகேவா? இப்ப நீ எங்க இருக்க அத சொல்லு. சார், நான் பொருஷோகத்தில் இருக்கிற ஜான் லாட்ஜில் இருக்கேன் சார். உனக்கு டிரைவிங் தெரியுமா முருகா? நல்லா தெரியும் சார். ஆனா இப்ப வரதுக்கு பைக்கோ காரோ இல்லைங்களே சார். ஓகே ஓகே ஓகே, நான் வேணா ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துட்டுமா சார்? அதெல்லாம் வேண்டாம். அங்கேயே பணம் வந்து சேர்ற மாதிரி நான் ஏற்பாடு செய்கிறேன். ஏன்னா நான் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக வெளியே போய்கிட்டு இருக்கேன். நம்பிக்கையா இருக்கலாமா சார்? உன் ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சியா? என்ன நம்பினவங்கள எப்பவும் இந்த சாந்தாராம் கைவிட மாட்டான். சாரி சார். $10 lakhs. Lucky boy. ஹலோ சார். முருகா, உனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லி ஒருத்தட்ட கொடுத்துருக்கேன். அவர் அந்த பணத்தை லாட்ஜ் ரிசப்ஷன்ல கொடுத்துருக்காரு. இப்பதான் ஃபோன் பண்ணாரு. நீ நேரா ரிசப்ஷன்ல போய் கேட்டா கொடுப்பாங்க. நான் இப்ப வேலூர் போய்கிட்டு இருக்கேன். நீ பணத்தை எடுத்துட்டு ஊருக்கு போய் அந்த கல்யாணத்தை நினைச்சபடி நல்லா தடபுடலா நடத்து. அப்புறம் கால் பண்றேன். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ் சார். எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றதுனே தெரியல சார். ஓகே ஓகே, நல்லபடியா ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணு. ஓகே சார். சார், 108 நம்பர் ரூமுக்கு யாராவது பார்சல் கொடுத்துட்டு போனாங்களா? உங்க பேர் முருகனா? ஆமா சார். ஒரு பார்சல் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. இந்தாங்க. தேங்க்யூ சார். வாங்க. அந்த சாந்தாராம் கடவுளேதான், கடவுளேதான். உடனே ஆக்டிவேட் ஆயிடும்ல? ஆயிடும். சரி. என்ன மல்லி, இன்னைக்கு பிசினஸ் எப்படி? 4 சிம்மு தான் போயிருக்கு. இந்தாங்க, செக் பண்ணி பாத்துக்கங்க சார். நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? டிரைவிங் லைசென்ஸ் இல்லாதவங்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன்ல? நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன். இல்லன்னு சொல்றவங்க கிட்ட என்ன பண்றது? கெஞ்சறாங்களே. முடிஞ்ச வரைக்கும் டிரைவிங் லைசென்ஸ் இருக்கிறவங்களா பார்த்து கொடு. ஏன்னா அந்த ஒரு ப்ரூஃப் தான் சிக்கல் இல்ல. சரிங்க சார். பட்டுமா? சிக்கலு. கார்ல போறவன் தான் போன்ல பேசணுமா? சைக்கிள்ல போறவன் பேசக்கூடாதா? சைக்கிள்காரன் லைசென்ஸுக்கு என்னங்க பண்ணுவான்? ரீசார்ஜ் பண்ணணும் மேடம். நம்பர் சொல்லுங்க. 97510
20088. எவ்வளோக்கு? 100 ரூபாய்க்கு பண்ணுங்க. காயத்ரி அந்த போன் எடுமா. இந்தம்மா. ஹலோ, நான் கதிர்வேல் பேசுறேன். சிவானந்தம் இருக்காரா? அவர் தூங்கிட்டு இருக்காருங்க. அதனால பரவாயில்ல, உன்கிட்ட சொல்றேன். அன்னைக்கு அத்தனை பேர் வந்து கேட்கும்போது ஒண்ணுமே இல்லைன்னு கைய விரிச்சார உன் புருஷன், அந்த சுவாமி மலை மாரிமுத்துக்கு மட்டும் 10 லட்சம் கொடுக்கறதுக்கு எங்க இருந்து வந்தது காசு? ராத்திரியோட ராத்திரியா போய் கொடுத்தா யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சீங்களா? எனக்கு தெரியாம வீட்டை வேலை பேசிட்டீங்களா? பாக்குறேன் எவன் துணிஞ்சு வாங்குறான்னு பாக்குறேன். இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்து உன் புருஷனை பார்க்க சொல்லு. திங்கக்கிழமைக்குள்ள மொத்த பேருக்கும் காசு வரணும். பெருசா சவால் விட்டானே உன் மவன், அவன் இருக்கானா? அவன்கிட்டயும் சொல்லி வை, காசு கொடுக்கலன்னா உண்டி இல்லைன்னு பண்ணிடுவேன். மல்லிகா, படி படி. கும்பகோணம் நகராட்சி சாலைகள் விரிவுபடுத்த இடங்கள் ஆர்ஜிதம் செய்ய தீர்மானம். அப்பா இல்ல, ஒன்றும் இல்லை. அப்பா என்னாச்சு? ஒன்றும் இல்லை, படி. கும்பகோணம் மார்ச் 28. நகராட்சிக்கு உட்பட்ட முனியப்பா நகர், சிவன் கோயில் தெரு, கிழக்கு பெரிய வீதி, பெரிய கடை வீதி ஆகிய பகுதிகளில் உள்ள தெருக்களை அகலப்படுத்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. ஆகவே இந்த பகுதியில் உள்ள வீடுகள் வாங்குவதோ விற்பதோ இயலாமல் போய்விட்டதாக ரியல் எஸ்டேட் அதிபர் தெரிவித்தார். படி படிடா, படி. முருகா, இதை வச்சு தானப்பா காசு ரெடி பண்ணலான்னு சொன்னேன். இப்ப பாத்தியா, மொத்தத்துக்கு சிக்கல் பண்ணிட்டா. அரசியல்வாதிகளை பகச்சிட்டு நம்மளால வாழ முடியாதுப்பா, வாழவே முடியாது. ஐயோ அப்பா, நீங்க அழாதீங்கப்பா. போடா. நான் சொன்னல சாந்தாராம்னு, அவரு ரொம்ப பெரிய ஆளுப்பா. மந்திரிங்களாம் கூட அவருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. இதெல்லாம் அந்த கவுன்சிலர் கதிர்வேலு சேர்மனை கைக்குள்ள போட்டுட்டு பண்ணிட்டு இருக்கிற வேலைப்பா. சாந்தாராம் கிட்ட பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்ப்பா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. தோருங்க, இப்பவே நான் அவர்கிட்ட பேச. ஹலோ சார், நீங்க ஃபோன் பண்றேன்னு சொன்னீங்களா? அதை எதிர்பார்த்துட்டு ரூம்ல தான் சார் இருக்கேன். எங்க சார் வரணும்? உன்னை பார்க்கணும்னு நானே வந்தேன், நீதான் இல்ல. டீ சாப்பிட போயிருந்தேன் சார். ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல சார்? கொஞ்சம் அவசரமா போக வேண்டியிருந்தது, அதான் ஃபோன் பண்ணல. அந்த வழியா போனேன், அப்படியே உன்னை பார்க்கலான்னு வந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் ரூமுக்கு வெளியில ஒரு பூந்தொட்டி இருக்குல்ல, அதுக்கு அடியில ஒரு கவர் இருக்கு. அதுல அட்ரஸ் இருக்கா சார்? முருகா, முதல்ல வெளியே வந்து அந்த கவரை எடுத்துட்டு ரூம்குள்ள போய் பிரிச்சு பாரு. அதுக்குள்ள எல்லா டீடைல்ஸும் இருக்கு. அப்புறமா பேசு. ஓகே சார். ஹலோ. ஹலோ சார். என்ன முருகா, கவர் எடுத்து பாத்தியா? ஏதோ போட்டோஸ் எல்லாம் இருக்கு, ஒண்ணுமே புரியலையே சார். புரியுற மாதிரி சொல்றேன். நாளைக்கு அந்த பேங்க்ல இருந்து தான் பணம் எடுக்கணும். ஓ அப்படிங்களா சார்? போட்டோல இருக்கவங்க தான் வீட்டை வாங்குறவங்களா சார்? இல்ல முருகா, அவங்க கிட்ட தான் பணம் இருக்கு. அந்த ஆள் தான் மேனேஜர், அந்த பொண்ணு கேஷியர். அடையாளம் தெரியணும்ல, அதுக்காக தான் அந்த போட்டோ. நாம நாளைக்கு அந்த பேங்கை கொள்ளையடிக்கிறோம்.
என்ன சார் சொல்றீங்க? பேங்க கொள்ள அடிக்கிறோமா? ஆமா முருகா, பணம் இல்லாதப்ப இருக்கிற இடத்துல தானே எடுக்கணும். சார், நீங்க பெரிய பிசினஸ் மேன் சொன்னீங்க. ஆமா சொன்னேன். இதுதான் என் பிசினஸ். கொள்ளை அடிக்கிறதா? எஸ். இந்த பிசினஸ்ல தான் 100% ப்ராஃபிட். ஐயோ வேணாம் சார், என்ன விட்டுருங்க சார். ஏய் டென்ஷன் ஆகாத, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. லஞ்சங்கிற பேர்ல அதிகாரிங்க கொள்ளையடிக்கிறாங்க. பதவியில இருக்கிற அரசியல்வாதிங்க பெர்மிஷன் கோடி கோடியா கொள்ளையடிக்கிறாங்க. உலக பணக்காரங்கள்ல பாதி பேரு கவர்மெண்ட்டை ஏமாத்தி கொள்ளையடிக்கிறாங்க. அவங்களை எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நாம பண்ண போறது சின்ன திருட்டு தான். நீ இதுக்கு ஒத்துழைச்சினா உன் தேவைக்கும் பணம் கிடைக்கும், என் ஆசையும் நிறைவேறும். நல்லா யோசிச்சு பாரு. நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், சும்மா என் கூட வந்தா போதும், மத்ததை நான் பாத்துக்கிறேன். இல்ல சார், நான் வரமாட்டேன். சீக்கிரம் போங்க. அண்ணே, கும்பகோணத்துக்கு சீட் இருக்கா? இருக்குங்க. ஒன்று கொடுங்க. 500 கொடுங்க. இந்த இந்தாங்க வண்டி 3 மணிக்கு. மல்லி, நம்ம முருகனுக்கு ஒரு ஃபோன் போடு. நான் ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வந்துகிட்டு இருக்கு. நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க, ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. மற்ற நம்பர் எல்லாம் போகுது, ஆனா முருகன் நம்பர் மட்டும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எதுக்கு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பான்? காயத்ரி, அம்மா, அண்ணா நம்பர் ட்ரை பண்ணி பாத்தியா? நானும் ஃபோன் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. ஹலோ, எந்த ஊருக்கு போனோம்? கும்பகோணம். ம், கொடுங்க. பஸ் வந்துருச்சா? கிளம்ப போகுது. இந்த பஸ்ஸுங்களா? இதான். இந்தாங்க, சீட் நம்பர் 12. உட்காருங்க.
அம்மா சொல்லுங்கம்மா. முருகா, நான் அப்பா பேசுறேன்ப்பா. சொல்லுங்கப்பா. எவ்வளவு நேரமா அவன் போனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சுவிட்ச் ஆஃப்னே வருதுப்பா. காயத்ரி வேற ஃபோன் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு அதே மெசேஜ் தான். என்னன்னு புரியாம ஒரே பதட்டமா இருக்குப்பா. ஏன்பா போனை ஏன்பா ஆஃப் பண்ணி வச்சிருக்க? அது ஒன்றும் இல்லைப்பா, ஒருத்தர்கிட்ட முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தேன், அதான் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சேன். போன காரியம் என்னப்பா ஆச்சு? பணம் கிடைச்சிடும்ல? பணம் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க ஒன்றும் போட்டு குழப்பிக்க வேணாம், தைரியமா இருங்க. சரிப்பா, நீ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாம் சரியா தான் நடக்கும். இது ஒரு நிமிஷம், அம்மா கிட்ட கொடுக்குறேன். முருகன், பணம் கிடைச்சிருமா? ஹலோ. சொல்லுங்கம்மா. முருகா, அம்மா தனியா தான் இருக்கேன். அதான் நீ என்கிட்ட எந்த பொய் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கையில தான் நான் கேட்கிறேன். நிஜமாவே சொல்லுப்பா, அந்த பணம் நம்மளுக்கு கிடைச்சிடுமா? இல்லைன்னா பணம் கொடுக்க முடியாம குடும்பத்தோட தற்கொலைன்னு திங்கக்கிழமை விடிஞ்சா ஒரு வாரத்தை இல்ல எல்லாம் முடிஞ்சிடும். நீ எங்காவது ஓடி போய் பொழிச்சுக்கோ. ஏமா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ போன வைமா. நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், சும்மா என் கூட வந்தா போதும். பணம் இல்லைன்னா யார் மதிக்கிறா? யாராவது மதிக்கிறானா சொல்லு? பணம் தான் எல்லாம். கோடீஸ்வரனா கும்பிடு போடுவான். ஆனா எப்படி கோடீஸ்வரன் நானான்னு யாராவது யோசிக்கிறானா? இல்லைன்னா பணம் கொடுக்க முடியாம குடும்பத்தோட தற்கொலைன்னு திங்கக்கிழமை விடிஞ்சா ஒரு வாரத்தை இல்ல எல்லாம் முடிஞ்சிடும். நான் இருக்க கூடாது, என்னால தானே விழுவோம். என்னோட இந்த கடல் பிரச்சனை முடிஞ்சிட்டோம். பணம் கிடைச்சிடும்ல? நீ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாம் சரியா தான் நடக்கும். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், சும்மா என் கூட வந்தா போதும். ஹலோ சார், நான் வரேன் சார். எனக்கு பணம் வேணும் சார். எனக்கு எப்படி பணம் வேணும் சார். ஓகே, எமோஷனல் ஆகாத. நான் சொல்றத கவனமா கேளு. லாட்ஜ் ரிசப்ஷன்ல உனக்கு பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ் கொடுத்துருக்கேன். அதை போட்டுக்கிட்டு நாளைக்கு பேங்க்குக்கு முன்னாடி வந்து நில்லு. ஓகே? Token number 1, counter number 1, token number 100, counter number 100. சார், உனக்கு லாட்ஜ்ல இருந்து வரதுக்கு இவ்வளவு நேரமா? டைம் ஆகிட்டு இருக்கு. கம் ஆன் குயிக். சார், பக்கத்துல வந்துட்டேன் சார். ஆனா என்ன ஆனா ஆவனா? இல்ல சார், என் லவ்வர் சாரி
நான் காதலிச்ச பொண்ணு அவளுடைய புருஷன் கூட பேங்க்குள்ள போயிட்டு இருக்கா சார். அதனால என்ன? அவ போனதும் புருஷனோட போறாங்க. அப்புறம் என்னடா காதலிங்க? அடுத்தவன் பொண்டாட்டி ஆயிட்டா. விட்டு தொலைடா. வட சீக்கிரம். வந்துடுறேன் சார். சொல்றத கவனமா கேளு. பேங்க்ல இருந்து 10 மீட்டர் தூரத்துல ஒரு பெஜரோ நிக்குது, தெரியுதா? ஆமா சார். என்ன செய்யற தெரியுமா? நீ ரொம்ப சாதாரணமா உன்னோட கார்ல ஏறுற மாதிரி காரோட லெஃப்ட் சைடுல வந்து உட்கார்ற. புரியுதா? யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. சுமி, லோன் கிடைச்சிடும்ல? மேனேஜர் தெரிஞ்சதுனால நமக்கு ஹவுசிங் லோன் சீக்கிரம் கிடைச்சிருங்க. Sitting on chrome, cruising down the streets, money in my trunk, gold on my teeth. Sitting on chrome, cruising down the streets, money in my trunk, gold on my teeth. சொல்ல போறியா இல்லையா? இருபத்தருடைய மண்டை சொல்லு, லாக்கர் எங்க? சீக்கிரம் சொல்லு. யாராவது அசஞ்சிக்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எந்த சித்தமும் வரக்கூடாது. சீக்கிரம் சீக்கிரம் போய் வண்டி விடு. யாராவது கிட்ட நெருங்குனீங்க இவ தலை செதறிடும். வேண்டாம், கையில கண்ணு வச்சுக்க. Please help me.
வண்டி விடு சீக்கிரம் போ சீக்கிரம் வாயா. வாங்க சீக்கிரம். எஸ் சார். ஏய் வாங்க. சீக்கிரம் வாங்க. இவனை ஸ்டேஷன் கொண்டு போங்க. அப்படியே. ஏய் வாங்க. ஏய் வாமா. சீக்கிரம். வண்டில ஏறு. வாமாங்க. வாமா. ஏறு. Shit! ஏய் முருகன் முருகன் நில்லு. ஏய் முருகன்
வாங்க ராமரத்னம். ஏதாவது தகவல் கிடைச்சதா சார்? பேங்க் பியூன்ல இருந்து மேனேஜர் வரைக்கும் எல்லாரையும் விசாரிச்சு பார்த்துட்டேன். அது சம்மந்தமாக விசாரிக்கத்தான் உங்களையும் வர சொன்னேன். ஆமாம், உங்கள் ப்ரொஃபஷன் என்ன? சார், நான் எக்ஸ்போர்ட் நடத்திட்டு இருக்கேன். 1000 பேர் வேலை பார்க்குறாங்க. அன்னைக்கு அவங்க சம்பளம் வித்ட்ரா பண்ண தான் பேங்க் போனேன். அப்போ தான் சார் அந்த சம்பவம் நடந்துச்சு. டேய், நீ யாரா? என் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் சார். அவனை கேட்டால் நீ பதில் சொல்கிற, ஏன் வாயை திறக்க மாட்டானா? ஏய் வா. ஆமாம், உன் பேர் என்ன? சுப்ராஜ் சார். என்ன வேலை பார்க்குற? சார் கிட்ட தான் ஒர்க் பண்ணுறேன். சார் எங்கெல்லாம் போகிறாரோ அவர் கூடவே இருப்பேன். அவர் கூடவே இருப்பேன். பேங்க்கோட நடைமுறைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கூட கொஞ்சம் ஆட்களையும் சேர்த்துக்கிட்டு பேங்க்கில் கொள்ளடிச்சியா? உன் ஷேர் எவ்வளோ? சார், வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க சார். என்ன சார் இது? நீங்க அடிக்காதீங்க சார். விடுங்க சார். என் கூட 10 வருஷமா இருக்கேன் சார். ரொம்ப நம்பிக்கையான ஆளு. அன்னைக்கு என் உயிரை காப்பாற்றினது இவன் தான் சார். நீ சர்டிஃபிகேட் கொடுக்காத. போலீஸ்னா அப்படிதான், எங்க வேணாலும் கூப்பிடுவோம், எப்படி வேணாலும் விசாரிப்போம். புரியுதா? போ போயா. மேடம், சிம் கார்டு இருக்கா? இருக்கு. ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. போட்டோ இருக்கு. ஐடி ப்ரூஃப் என்ன வேணும்? என்ன ஐடி ப்ரூஃப் வச்சிருக்கேன்? ரேஷன் கார்டும் டிரைவிங் லைசென்ஸும் இருக்கு. ஓ, டிரைவிங் லைசென்ஸ் வச்சிருக்கியா? இது போதும், டெல்லி வரைக்கும் பேசும். இந்தாங்க போட்டோ. ஆமா, கார் லைசென்ஸ் எல்லாம் வச்சிருக்கியே, கார் நல்லா ஓட்டுவியா? சூப்பரா ஓட்டுவேன் மேடம். ஓ, இங்க கையெழுத்து போடு. இதிலிருந்து ஒரு நம்பரை நீ செலக்ட் பண்ணிக்கோ. இந்த நம்பர் ஓகே. ஓகே. இந்தாங்க. இந்தா. தேங்க்யூ மேடம். சரி. போலீஸ் அப்படியே அந்த ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். முருகா, போலீஸ் வந்திருக்குடா. உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு நேரமா காத்துட்டு இருப்பாங்க? வா வெளியே. எஸ் முருகன், நீ தானே? ஆமாங்க சார். பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிருந்தியா? சைன் வாங்கியா? கையெழுத்து போடுப்பா. சீக்கிரமா பாஸ்போர்ட் வந்துடும். என்ன? சரிங்க சார். வரங்க. சரிங்க. சலாம் அலைக்கும் சலீம் பாய். வாலைக்கும் சலாம். வாங்க சாந்தாராம்ஜி, எங்கே ரொம்ப நாளா ஆளை காணோம்? பிஸ்னஸ்ல கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அவசரமா அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். முந்தி மாதிரிலாம் இல்லை ஜி. போலீஸ் எப்பவுமே ரவுண்ட்ஸ்லேயே இருக்காங்க. அது சரி, ஃபாரினா லோக்கலா? ஃபாரினும் இருக்கு, லோக்கலும் இருக்கு. ஓகே, 5% கமிஷன் கொடுத்துடணும். அதெல்லாம் சொல்லணுமா பாய்? சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். நம்ம கோடுவேட் லேண்டு, அவங்க கோடுவேட் சாண்டு. பார்ட்டிக்கிட்ட கரெக்டாக சொல்லிடுங்க. ஓகே. நல்ல ரைமிங். லேண்ட் சாண்ட். அதே. காசுதான் கடவுளடா, அந்த முருகனுக்கும் இது தெரியுமடா. ஹலோ முருகா. சார், இப்போ நீ எங்க இருக்க? வீட்டில் தானே? ஆமாம் சார். பணம் கொடுக்க மாட்டேன்னு நினச்சிட்டியா? தப்பு பண்ணுறவெல்லாம் கெட்டவன் இல்லை முருகா. கொஞ்ச நேரத்தில் உனக்கு பணம் வந்து சேர்ந்துடும். வீட்லேயே இரு, வெளியே எங்கேயும் போயிடாத. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். பயந்தா புத்தி வேலை செய்யாது. தப்பு பண்ணதுக்கு அப்புறம் தைரியமா இருக்கணும். கொஞ்சம் பயந்தேன்னு வச்சுக்கேன், அந்த பயமே நம்மளை சிக்கல்ல மாட்டி விட்டுரும். சார், முதல்ல எங்க பணம் கிடைக்காம போயிடுமோன்னு பயமா இருந்தது. இப்போ பணம் கிடைக்கிறத நினைச்சா பயமா இருக்கு சார். ஹே,
நீ உழைச்ச காசு தானே? எனக்கு அந்த பணம் வேணாம் சார். வீட்டை அந்த கவுன்சிலர்கிட்டயே வித்துட்டு நாங்கள் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறோம். நல்ல ஐடியா தான். கவுன்சிலர் கிட்ட வீட்டை வித்து கடன் அடைச்சதுக்கு அப்புறம் என்ன செய்வ? எனக்கு அந்த பணம் வேணாம் சார், ப்ளீஸ். நீ வேணானாலும் ஏன் நானே வேணானாலும் உண்டியல் அனுப்புன காசு உனக்கு வந்து சேரும். இந்த சமயத்துல நீ வாங்க மாட்டேன்னு சொன்னா நம்ம 2 பேரும் மாட்டிக்கணும். நான் சொல்றத கவனமா கேளு. பணம் கொண்டு வர்றவங்க எதுவும் விசாரிக்க மாட்டாங்க. உன்கிட்ட குசேலன் அப்படிம்பாங்க. நீ உடனே குபேரன் அப்படின்னு சொல்லு. நீ குபேரன் சொன்ன நிமிஷமே உனக்கு குபேர ராசிதான். 1 கோடி ரூபாயை உங்ககிட்ட கொடுத்துட்டு போவாங்க. சார், 1 கோடி இந்நேரம் அந்த பணம் உங்க வீட்டு முன்னாடி வந்திருக்கணுமே. அப்புறம் அந்த பணத்தை வச்சுக்கிறதா இல்ல வேண்டாமா நீயே யோசி. சார், எனக்கு ஹலோ ஹலோ சார், சார் ஹலோ. குசேலன், குசேலன், குபேரன். யார் பாது? ஃப்ரெண்டுமா. ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போக சொல்லுப்பா. இல்லம்மா, அவசரமா எங்கேயோ போகணும்னு சொல்றாரு. சரிப்பா. அங்கே இருந்தவங்களையும் விசாரிச்சிட்டேன், பணம் எடுக்க வந்தவனையும் விசாரிச்சிட்டேன். உனக்கு தெரிஞ்சுதான் அந்த கொள்ளை நடந்திருக்கு. சொல்றே, அந்த 2 பேர் எங்க? எனக்கு தெரியாதுன்னு தானே சொல்லிட்டு இருக்க. கான்ஸ்டபிள், சீக்கிரம் வாயா.
மிஸ்டர் ராமச்சந்திரன், இந்த கேஸ் எப்படி போயிட்டுருக்கு? சார் எல்லா விதமான என்கொயரியும் பண்ணி பார்த்துட்டோம். அந்த பொண்ணு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறா. திடீர்னு மயக்கமாயிடுறா. அதனால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் சார். தெரியும் மிஸ்டர் ராமச்சந்திரன், ஏசி சொன்னார். அதான் உங்களை நேரில் வர சொன்னேன். சார், கேஸ் ரொம்ப சென்சிட்டிவாக போயிட்டுருக்கு தெரியுமில்ல? எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் ஒரு அப்பாவி பண்ண டார்ச்சர் பண்ணுறதா பத்திரிக்காரங்களாம் எழுதிட்டு இருக்காங்க தெரியுமில்ல? முகாந்திரம் இல்லைன்னு எப்படி சார் சொல்கிறீங்க? அந்த பொண்ணோட பையில இருந்து பணத்தை கைப்பற்றி இருக்கும். அதை வச்சு தான் என்கொயரி பண்ணியிருக்கேன் சார். அஃப்கோர்ஸ் மிஸ்டர் ராமச்சந்திரன், யுவர் பாயிண்ட் இஸ் ரைட். ஆனால் இந்த பத்திரிக்கையில் என்ன தலையங்க எழுதியிருக்காங்க தெரியுமா? இந்தாங்க, நீங்களே படிச்சு பாருங்க. குட் மார்னிங் சார். ஈவினிங் பார்ட்டி தானே, மிஸ் பண்ணிடுவேனா? கண்டிப்பா வந்துடுறேன். பத்திரிக்கைக்காரவங்க மட்டும் இல்லை, மகளிர் அமைப்பு சார்பாக ஜனாதிபதி, கவர்னர், சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, மகளிர் ஆணையம், மனித உரிமை கமிஷன் எல்லாருக்கும் இமெயிலில் இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சிருக்காங்க. ஹோம் செக்ரட்டரி வேற டீட்டெயில்ஸ் கேட்கிறாரு. இதுக்கெல்லாம் பதில் யார் மிஸ்டர் ராமச்சந்திரன் சொல்றது? நீங்க இல்ல, நான் சார். எனிவே, அந்த கேஸோட ரிப்போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு கொண்டு வந்துருக்கீங்களா? கொண்டு வந்துருங்க சார். Yeah. Sir, CBI officer has come to meet you, sir. Send them in. Okay, sir. May I come in, sir? Welcome. You must be Mr. Sethu. Yes, sir. Please be seated. Thank you, sir. Tell me. Texo Bank robbery case சம்பந்தமா என்கொயரி பண்ண என்ன அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க சார்? I already got the information and this is the case file. You can go through it. Thank you, sir. அந்த பொண்ணு இப்போ எங்க இருக்காங்க? இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கு சார். வாட் மிஸ்டர் சேது, நீங்க அந்த பொண்ணை பார்க்கணுமா? நோ நோ, நாட் நெசசரி. பாஸ்கர், நாளைக்கு அனிதாவை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. நீங்க அங்க இருந்தே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். வித்யா, சார், கம்மியா. எஸ் சார். நீங்க என்ன பண்றீங்க? நேரா பேங்க்குக்கு போறீங்க. எந்த பேங்க் சார்? எந்த பேங்க்ல ராபரி நடந்திருக்கோ அந்த பேங்க்குக்கு போய் 4-5 ஆங்கிள்ல போட்டோ எடுத்துட்டு வாங்க. போட்டோவா? எதுக்கு சார்? Just do what I say. ஹாய். ஹாய் முருகன் சார். அஞ்சலி செக் கேஸ்ல லைவா ஷூட் பண்ணிருக்கீங்கன்னு கீடி சொன்னாரு. ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு நல்ல நேம் கிடைச்சிருக்கு. எனிவே கங்க்ராட்ஸ். Thank you. Thanks a lot. ராக் டிவியின் முக்கிய செய்திகள். சென்னையில் சமீபத்தில் நடந்த டெக்ஸோ பேங்க் கொள்ளையில் தொடர்புள்ளதாக கைது செய்யப்பட்ட அந்த வங்கியின் கேஷியர் அனிதாவை இன்று காலை கோர்ட் நிபந்தனை ஜாமீனில் விடுவித்தது. இந்த கேஸ் விசாரணை முடியும் வரை அனிதா வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடாது என கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த கேஸ் சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஹலோ. ஹலோ, நாங்கள் ராக் டிவில இருந்து பேசுகிறோம். நீங்கள் அனிதா தானே? இந்த நம்பர் எப்படி கிடைச்சது? அது எங்கள் டிவி பேரை சொல்லி போலீஸ்கிட்ட இருந்து வாங்கினோம். எங்கள் டிவியில் உண்மையை வெல்லுன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். அதுக்காக உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கணும். அதனால தான் ஃபோன் பண்ணேன். என் பேர் முருகன். எந்த இன்டர்வியூவும் வேணாம். எவனோ ஒருத்தன் செருப்பை வீசினத திரும்ப திரும்ப போட்டு காட்டுறீங்களே, போதும். நீங்க என்ன டிவியில காட்டினதெல்லாம் போதும். ப்ளீஸ்.
சார் வி ஆர் ஃப்ரம் சிபிஐ. சொல்லுங்க சார். ஆமாம், இப்போ 2 பொண்ணுங்க வந்துட்டு போனாங்கல்ல? ஆமாம் சார். எதுக்கு வந்தாங்க? வேலை கேட்டு வந்திருந்தாங்க. அதில் ஒரு பொண்ணு பேங்க் ராபரியில் சம்மந்தப்பட்ட பொண்ணு மாதிரி தெரிஞ்சிச்சு. ஓ, அதனால தான் யாருக்கிட்டையாவது இன்ட்ரோ லெட்டர் வாங்கிட்டு வர சொன்னேன். ஓகே. எனிதிங் ப்ராப்ளம் சார்? நோ, ஓகே, தேங்க்யூ. ஹலோ சார், வேலைக்கு தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. வேலைக்கா? சம்திங் ராங் சார். இந்த மாதிரி க்ரௌடடான இடத்துல இருந்தா அவளை மீட் பண்ண வர்றவங்கள யாரும் டவுட் பண்ண மாட்டாங்களா? க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க. ஓகே சார். டேய் என்னடா? டேய் ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஏங்க நீங்க அனிதா தானே? நான் தாங்க ராக்டில இருந்து அன்னைக்கு உங்ககிட்ட பேசினேனே, முருகன். நான் தான் முடியாதுன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன் இப்படி துரத்திட்டு வந்துட்டே இருக்கீங்க? திரும்பவும் திருடின்னு உங்க சேனல்ல போட்டு காட்டுறதுக்கா? ஏங்க நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்க பக்கம் நியாயம் இருந்தா அதை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்றதுதான் எங்க உண்மையை வெல்லும் ப்ரோக்ராம். எதுவா இருந்தாலும் வேணாங்க, அது வேற பிரச்சனையில கொண்டு போய் விட்டுடும். ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க, பாடி போலாம். ஹலோ ஹலோ அனிதா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எஸ் சார், ஹோம் செக்ரட்டரிட்ட இருந்து மெயில் வந்திருக்கு. விசாரணையை ஹரிய பண்ண சொல்லியிருக்காங்க சார். சென்னை சிட்டியில் கடந்த 3 இயர்ஸில் 5 டைம்ஸ் பேங்க் ராபரி நடந்திருக்கு சார். ஒவ்வொரு பேங்க்லேயும் க்ரோஸ் கணக்காக லாஸ் ஆயிருக்கு. இது சம்பந்தமா எந்த ஒரு தடயமும் இது வரைக்கும் கிடைக்கல சார். போலீஸ் என்கொயரிலையும் எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல. நாம என்ன பண்ண போறோன்னே தெரியல சார். நாம ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கோம். குயிக்கா ஒரு எண்டு வரும். கொள்ளக்காரங்களுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஒருவேளை அவங்க இந்தியன் ராபின்ஹுட்டா இருப்பாங்களோ? போலீஸுக்கே தண்ணி காட்டின அவங்க இப்ப நமக்கும் தண்ணி காட்டுறாங்க சார். வித்யா, கேஸை நம்ம அண்டர்டேக் பண்ணி 1 மந்த்க்குள்ள ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருக்கு. தேவையில்லாம பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. சாரி சார். கோ நவ. வரேன் சார். அனிதா, நீயும் மஞ்சுவும் ஜாப் விஷயமா போனீங்களே, என்னாச்சுடி? ஜாப் உடனே கிடைச்சிடுற மாதிரி இருக்கா? 1 வாரம் கழிச்சு வர சொல்லிருக்காங்கடி. அனிதா, காலையில என் ஹஸ்பண்ட் கால் பண்ணியிருந்தாரு. ஆஹா, என்னடி அவர் ஊருக்கு வராராமா? இல்ல, முன்னாடி சொன்ன மாதிரி அவர் சிஸ்டர் மேரேஜை ஒட்டி ஆகஸ்ட்ல தான் வராரு. ஆனா அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. என்னடி? இல்ல, எனக்கும் அதுல இஷ்டம் இல்ல. இருந்தாலும் அவரு சொல்லிட்டாரு. அனிதா, தப்பா நினைச்சுக்காத. அப்படி என்னடி சொன்னாரு? திருட்டு கேஸ்ல சம்பந்தப்பட்டவளை வீட்டுல வச்சிருந்தா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அதனால அவளை ஹாஸ்டல்ல சேர்த்துருன்னு சொன்னாரு. நான் வேற நாளைக்கு ஊருக்கு போறேன். நீ வேணா உனக்கு தெரிஞ்ச ஹாஸ்டல் ஏதாவது இருந்தா இன்னைக்கே பாரு. லைன்ல இருக்க அம்மா கிட்ட கொடுக்குறேன். அம்மா, அக்கா ஃபோன் பண்ணியிருக்கா. அவ எதுக்கிட்ட என்ன கூப்பிடா? அவ்வளவுதான், நான் தலை முழுகிட்டேனே. எவன் பேச்சைய கேட்டு காசு ஆசைப்படுச்சு நம்ம குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டா. நான் செத்தாலும் என் பொணத்தை கூட பார்க்க கூடாதுன்னு சொல்லிடு. நீ ஏமா அக்கா மேல கோவப்படுற? யாரோ பண்ண தப்புக்கு அவ மாட்டிருக்காமா. அவளும் சேர்ந்து திருடிட்டான்னு உலகமே சொல்லுது. போலீஸ்காரங்களும் புடிச்சு வச்சிருந்தாங்க. நெருப்பு இல்லாம புகையாது. நீ போய் உன் வேலையை பாரு. பா. லக்ஷ்மி, யூ ஓகே? ஓகே சார். தென் ஸ்டார்ட். இவங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணிக்கோ. வணக்கம். ராக் டிவியின் உண்மையை வெல்லும் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று உண்மையை வெல்லும் நிகழ்ச்சிக்காக நாம் சந்திக்க இருப்பவர் மிஸ் சாந்தி. தனது அக்கா கணவரால் தொடர்ந்து பாலியல் தொல்லைக்கு ஆளாகி தன்னையும் தன் கற்பையும் காப்பாற்றிக் கொள்ள சட்டத்தின் முன் ஒரு கொலை குற்றவாளியாக நிற்கும் மிஸ் சாந்தி. இப்ப நீங்க சொல்லுங்க சாந்தி. கட் பண்ணிக்கோ. ஏங்க இத பாருங்க, அழாதீங்க. உங்களுடைய ப்ராப்ளத்தை மறைக்காம சொல்லுங்க. இந்த உண்மை வெல்லும் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஓகே, குட். டேய், ஓகே, டைட் க்ளோஸ் ஆயி எடுத்துட்டு வந்துறேன். சரி. ஹலோ ஹலோ, நான் அனிதா பேசுறேன். உங்களை அர்ஜென்ட்டா பார்க்கணும்.
வர முடியுமா? எங்க? கோமலா அபார்ட்மெண்ட்ஸ், பாலக்கரை. ஹாஃப் அன் ஹவரில் நான் வந்து உங்களை அங்கே மீட் பண்ணுறேன். எதுக்கு அர்ஜென்ட்டாக வர சொன்னீங்க? எனக்கு இப்போ தங்கறதுக்கு ஒரு நல்ல ஹாஸ்டலாக பார்த்து கொடுக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கு, நீங்கள் உட்காருங்க. சார், கோமலா அப்பார்ட்மெண்ட்ல இருந்து ராக் டிவி முருகனும் அனிதாவும் ஒரே பைக்கில் போகிறாங்க சார். கோமலா அபார்ட்மெண்ட்ஸ் எந்த ஏரியாவில் இருக்கு? பாலக்கரையில் இருக்கு சார். ஓகே, பாலக்கரை. என்னாச்சு? பஞ்சர். பேட் லக். வாங்க. லக்குன்னு ஒன்று இருந்தா தானே குட் லக்கா பேட் லக்கான்னு பார்க்கறதுக்கு. என்னை பற்றி சொன்னேன். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நான் உங்க கூட வர்றதுனால நீங்க மாட்டிப்பீங்களோன்னு. ஏன்? ஒன்றும் இல்லை, டிவியில் என்னை பார்த்தவங்க நாம கூட்டு சேர்ந்து அடுத்த பேங்கை கொள்ளடிக்க போறாங்களோன்னு நினைச்சிடக்கூடாதுல்ல. ஏன் அனிதா நீங்கள் எப்படிலாம் பேசுகிறீங்க? போலீஸ்காரங்க என்னை சந்தேகப்பட்டாங்க. என்னை பெத்த அம்மா, என் கூட பிறந்தவ கூட என்னை நம்பல. ஆனா 10 வருஷமா உயிருக்கு உயிரா பழகின என்னோட ஃப்ரெண்டு சந்தேகப்பட்டு ஏதோ சாக்கு போக்கு சொல்லி என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான். அதனாலதான் வேற வழி தெரியாம நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என் பக்கத்து நியாயத்தைன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு தோணுச்சு. அனிதா, இப்போ இல்லை, உங்களுக்கு எப்போ தோணாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணலாம், சரிங்களா? வாங்க போகலாம். தேங்க்யூ. குட் மார்னிங் சார். ஹாய். எனி நியூஸ்? சார், ராக் டிவி முருகன் நேற்று அனிதாவை லேடிஸ் ஹாஸ்டலில் சேர்த்துருக்கான் சார். ரியலி? அது மட்டும் இல்லை சார், அந்த ஹாஸ்டலுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் கூட அவனே தான் சார் பண்ணியிருக்கான். முருகன் அனிதாவுக்கு ஏன் ஹெல்ப் பண்ணணும்? சார், முருகனோட ஃபுல் டீடைல்ஸ் எடுத்துட்டோம் சார். அவர் கும்பகோணத்துல ஐடிவில ஒர்க் பண்ணிருக்காரு. அந்த அனுபவத்தை வச்சு ட்ரிச்சில ராக் டிவில வேலை பார்க்கறாரு. வித்யா, அனிதாவை பத்தி கேட்டா நீங்க முருகனை பத்தி சொல்றீங்க. அவன் ஹிஸ்டரி நமக்கு எதுக்கு? அவர் மேல எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். என்ன டவுட்? முருக அனிதாவை இன்டர்வியூ எடுக்கிறேங்கிற பேர்ல லவ் பண்றாரு போல இருக்கு. அவங்க கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்லாம் சும்மா பேசிட்டு இருக்காத, நம்ம வந்த வேலையை மட்டும் கரெக்டா செய். எஸ் சார். எஸ் சார். வரேன் சார்.
என்னாச்சு போலாம் வாங்க. யார் அது? வாங்க. யாருன்னு கேக்குறேன்ல அனிதா. அனிதா, நான் உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? போலீஸ் என்கொயரியில பிரச்சனை இல்லைன்னு வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்ன தேடி வந்திருக்கல்ல? போலீஸ் என்ன டார்ச்சர் பண்ணும்போது எங்க இருந்த? அனிதா, என் சூழ்நிலை என்னன்னு தெரியாம. தெரியும். மேரி உன்னை சந்திச்சப்போ அவகிட்ட நீ என்ன சொன்னங்கிறதும் எனக்கு தெரியும். போலீஸ் கேஸ் இல்லாம போயிட்டா காதல ரெனியூல் பண்ணிக்கிறேன்னு சொன்னவன் தானே நீ? இப்ப ரெனியூல் பண்ண வந்திருக்கியா? இவர் முருகன், இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னோட கஷ்டம் உண்மை எல்லாம் தெரிஞ்சவரு. இன்னையோட எல்லாத்தையும் மறந்துடு. உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. அதனால இனிமே என் முன்னாடி வராத ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், சிபிஐ ஆஃபீஸர் சேது சாரை பார்க்க வந்திருக்கோம். அவர் இங்கே தான் வர சொல்லியிருந்தாரு. எஸ், ஐ அம் சேது. நான் தான் வர சொன்னேன். சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். எனக்கு எதுவுமே தெரியாது சார். இவரு ஐ நோ ராக் டிவியில் ஒர்க் பண்ணுற முருகன். இவர் தான் உங்களை மேரேஜ் பண்ணிக்க போகிறவர். ஆமாம் சார். ஒரு ஹாப்பி நியூஸ், அதை சொல்ல தான் உங்களை வர சொன்னேன். இந்த கேஸ்லேருந்து உங்கள் பேரை சுத்தமாக நீக்கியாச்சு. குற்றப்பத்திரிகையிலையும் சேர்க்கலை. அந்த பேங்க்கில் நீங்கள் மறுபடியும் ஜாயின் பண்ணலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். கடவுளை நேர்ல வந்து பேசுற மாதிரி இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரு நிமிஷம் சார். போய் பேசுங்க. ஹலோ. ஹலோ முருகா. சொல்லுங்க சார். என்ன முருகா, நம்பரை மறந்துருக்கலாம், அதுக்குன்னு வாய்ஸ் கூடவா மறந்துடுவேன்? நீங்க யார் சார்? நான் தான் சாந்தாராம். சார், நீங்க எப்படி ஃபோன் நம்பரை மாத்திட்டா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? உன் ஃப்ரெண்டு ஆட்டோக்காரன் தான் நம்பரை கொடுத்தான். சரி, இப்போ நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லுங்க சார். வர்ற சனிக்கிழமை இன்னொரு பேங்கை கொள்ளையடிக்க பிளான் பண்ணியிருக்கேன். உன் டிரைவிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நீ தான் கூட இருக்கணும். இல்லை சார், இல்லை சார், என்ன விட்டுருங்க சார். ஒரு தடவை பண்ண தப்புக்கு இன்னும் நான் தவிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படிதான் சார் நான் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க சார். என்னால முடியாது சார். முருகா, எப்பவுமே இப்படிதான் நீ படபடன்னு பேசுவேன். ஆனா வேலையில ஒண்ணு மிஞ்ச யாரும் இல்ல. ஹே, ரிலாக்ஸ். கொஞ்ச நேரத்துல உனக்கு நான் ஃபோன் பண்றேன். எந்த டைம் எந்த இடம்னு சொல்றேன். என்னாச்சு முருகன்? எனிதிங் ராங்? இல்லை, ஒன்றும் இல்லை சார். என்ன சடனாக அப்செட் ஆன மாதிரி இருக்கீங்களே, அதான் கேட்டேன். அது தெரிஞ்ச ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு சார். எங்க? எப்போ? வித்யா. சாரி சார். சென்னையில் சார். நேற்று ஆக்சிடென்ட் ஆகி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அவர் இறந்து போயிட்டதா தான் இங்கே இப்போ ஃபோன் வந்தது. தெரிஞ்சவர் இறந்து போனதுக்கே நீங்கள் இவ்வளோ அப்செட் ஆறீங்களே. முருகன், யூஆர் ரியலி கிரேட். அனிதா, யூஆர் ரியலி லக்கி. பெஸ்ட் விஷஸ் டு போத் ஆஃப் யூ ஃபார் அ ஃபேண்டாஸ்டிக் லைஃப். தேங்க்யூ சார். வரேன் சார். சார், ஆட்டோ. சார், என்ன சார் உடம்பு சரியில்லையா? வாங்க போலாம், உட்காருங்க. பார்த்து மெதுவா. சார், ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது போகணுமா சார்? அதெல்லாம் வேணாண்ணே, நீங்கள் ராக் டிவிக்கு போங்க. அப்படியா? ஓகே சார்.
எவ்வளோ ஆச்சு? 40 ரூபா சார். சில்லறை இல்லையா சார்? நீங்களே வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார். சார், அவர் ராக் டிவிக்குள்ள போயிட்டு இருக்கார் சார். அப்படியா? ஆமாம் சார். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் பர்ஸை தட்டி விட்டான் சார். பர்ஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி யாருக்கும் சந்தேகம் வராமல் அவனை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். என்ன முருகா, உனக்கு இருக்கிற டென்ஷன்லாம் போச்சா? நீ யாரு என்னன்னு தெரியாம நான் உனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். அது மட்டும் இல்லாம பேங்க்ல கொள்ளையடிக்கிறதுக்கு என் கூட வந்ததுக்காக நான் உனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தேன். மறந்துட்டியா? நீ கஷ்டப்படும் போது நான் உனக்கு உதவி செஞ்சேங்கிறத என்னைக்கு மறந்துடாத. இத்தனை நாளா நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கியே, உன்னை காட்டி கொடுக்க எனக்கு ஒரு வார்த்தை போதும். ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். ஏன்னா அது தொழில் தர்மம் இல்ல. என்னை விட்டுருங்க சார். நீங்க கொடுத்த ₹1 கோடி நான் தொடக்கூட இல்லை சார். திருப்பி கொடுத்துறேன் சார். என்னை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். தபார் முருகா, வேற ஆள் கிடைக்காம நான் உன்னை கூப்பிடல. உன் வேகம் எனக்கு பிடிச்சிருக்க. இன்னும் 1 hourல நீயா கூப்பிடுற இல்ல? ஹலோ ஹலோ. Sir? Abdullah, catch him. Okay, sir. I am a CBI officer. அனிதாவை 6 மாசமாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நீ அவ கூடவே இருந்தாலும் உன் மேல டவுட் வரல. பட் அன்னைக்கு உன்னை அனிதா கூட சந்திக்கும் போது நீ வெளியே போய் ஃபோன் பேசி திரும்ப வரும்போது கவனிச்சேன் உன்னோட டென்ஷன், உன்னோட பயம். அப்போதான் உன் மேல டவுட் வந்துச்சு. யாரோ வேண்டிய ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதா சொன்னேன். அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி செக் பண்ணேன். அது சிபிஐ புத்தி. நீ சொன்ன மாதிரி அன்னைக்கு ஆக்சிடென்ட்ல யாருமே சாகலன்னு தெரிஞ்சது. ஏன் என்கிட்ட போய் சொல்லணும்? ஃபோன்ல பேசுனது என்ன, பேசுனது யார்கிட்ட? 6 மாசமா அனிதாவை ஃபாலோ பண்ணி எங்களுக்கு கிடைக்காத விஷயம் உன்னை ஃபாலோ பண்ண சொல்லி அப்துல்லாவை அனுப்பிச்ச முத நாளே எங்களுக்கு கிடைச்சிருக்கு. முருகா, அவனை உனக்கு எவ்வளவு நாளா தெரியும்? இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபோனில் பேசினேன். அவனை உனக்கு எப்படி தெரியும்? தெரியாது சார். ஏய், ஒழுங்கா சொல்லு. சத்தியமா தெரியாது சார். அவன் முகத்தை நான் பார்த்தது கூட இல்லை சார். அப்படின்னா சாந்தாராமுக்கு ஃபோன் போடு. ஃபோன் போட்டு சாட்டர்டே பேங்கை கொள்ளடிக்க அவன் கூட வரேன்னு சொல்லு. ஓ சார், தெரியாம அன்னைக்கு நான் அவன் கூட போயிட்டேன் சார். அது என் சூழ்நிலை. எங்க அப்பா அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா
தற்கொலை பண்ணிப்பாங்க சார். அனிதா என்ன ரொம்ப நம்புறா சார். இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்ச அவ தாங்க மாட்டா சார். சார் அவன் கொடுத்த மொத்த பணத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துறேன். என்னை காப்பாத்துங்க சார். நான் சொல்றத கேளு. அவனை பிடிச்சாதான் என்னால உன்னை காப்பாற்ற முடியும். அவன் தான் எனக்கு வேணும். நீ ஃபோன் பண்ணி பேசு, மொத்தத்தில் நான் பார்த்துக்கிறேன். எங்க பாரு, பேசும்போது பதட்டம் இல்லாம பேசு. அவனுக்கு டவுட் வந்துடக்கூடாது. முருகா, உன்னோட இந்த வேகம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்குள்ள லைன்ல வந்துட்ட. யோசிச்சிட்டியா? சனிக்கிழமை திருமங்கலம் பிரான்ச் வந்துருவல்ல? வந்துடும் சார். தட்ஸ் குட். போன தடவை மாதிரி கடைசி நேரத்தில் டென்ஷன் பண்ணாத. சனிக்கிழமை மதியம் 1:30 மணிக்கு பேங்க் க்ளோசிங் டைமை கரெக்டாக கீப் அப் பண்ணும். ஓகே சார். முருகா, குபேர ராசி மேல குபேர ராசி தான் உனக்கு. ஒரு தடவை வந்ததுக்கு 1 கோடி ரூபா. இந்த தடவை வந்தா கோடி கோடி தான். ஓகே பாய். எங்க இருக்க சார்? இன்னைக்கு முன்னாடியே வந்துட்டு சார். பேங்க்குக்கு பக்கத்தில் தான் இருக்கேன். நானும் வந்துட்டேன். பேங்க்குக்கு முன்னால ஆஷ் கலர் கார்ல தான் இருக்கேன். வந்து ஏறு. ஓகே சார். இவனா? அப்துல்லா, விஜயா, அந்த ரோட்ல போங்க.
சத்யமூர்த்தி நீதானே அது? 2010 மார்ச் அடையார் சாஸ்திரி நகர் பிரான்ச்சில் ஜாயின் பண்ணியிருக்க. நெக்ஸ்ட் இயர் சேம் மந்த் ரிசைன் பண்ணியிருக்க. அதுக்கப்புறம் அதே பேங்க்ல கொள்ளை அடிச்சிருக்க. தொடர்ந்து சிந்தாதிரிப்பேட், பல்லாவரம், நந்தம்பாக்கம், கும்மிடிப்பூண்டி, மடிப்பாக்கம்னு இங்க இருக்கிற பேங்க்ல எல்லாம் கொள்ளை அடிச்சிருக்க. அதுக்காக நீ 6 பசங்களை யூஸ் பண்ணியிருக்க. ஸ்பெஷலி எல்லாரும் டிரைவிங் தெரிஞ்சவங்க. இப்போ அதுல 5 பேர் உயிரோட இல்ல. Am I correct? ஆமா. எதுக்காக? நான் கேஷியரா பேங்க்ல வேலைக்கு சேர்ந்ததும் என் கையால எத்தனையோ லட்சங்களை எண்ணி கொடுத்துருக்கேன். அப்பதான் எனக்கு பணத்து மேல ஆசை வந்துச்சு. ஒரு நாளாவது அவ்வளவு பணத்தையும் ஏன் காசா செலவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அடிச்சேன். அதே பேங்க கொள்ளையடிச்சேன். அதை செலவு பண்ணதான் ஒரு சுகம் தெரிஞ்சது. அப்புறம் நிறைய பேங்க கொள்ளையடிச்சேன். பொண்ணோட வாசம் இல்லாட்டியும் பணத்தோட வாசம் இல்லாம என்னால இருக்க முடியாது சார். அவ்வளவு பணத்தை கொள்ளையடிச்சு எங்க வச்சிருக்க? ஸ்விஸ் பேங்க்ல 3 அக்கவுண்ட்ல போட்டு வச்சிருக்கேன். சார் என்ன விட்டுறீங்களா? 5 கோடி ரூபாய் தரேன். இல்ல வேண்டாம், என்ன எங்க வேணாலும் அப்படிங்க. எப்படி நான் தப்பிச்சு வருவேன்? 5 கோடி இல்ல 10 கோடி செலவு பண்ணி தப்பிச்சு வருவேன். எப்படியும் தப்பிச்சு வருவேன் சார். எப்போ தருவ? இப்போ 1 மணி நேரத்துல இங்க இருந்து அண்ணா நகர் போயிட்டு வர நேரம் தான். அதுவும் அதிகம்னா 1/2 மணி நேரத்துல தர்றேன். நீங்க கூட வந்தா. நான் வரல. நீயும் திரும்பி வர வேண்டாம். எப்போ எங்கன்னு நான் சொல்றேன். இந்த கார் சாவி. கிளம்பு. என்னோட கார் தான், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அந்த லெஃப்ட் சைடில் தான் கார் நிற்கிது. ஆஷ் கலர் சூமோ. அந்த கார் எடுத்துக்க. மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக போகாத, ரேர் கேட் வழியாக போ. நேராக 1 வேல தான் போகும். பரவாயில்ல, ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம். சார் உங்க கார்னா யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கள. சூப்பர் ஐடியா சார். ஓகே, கெட் கோயிங். மாரியா என் கார்ல தான் சாந்தாராம் வரான். ஷூட் ஹிம். எதுக்கு சார்? Do as I say. Shoot him. ஓகே சார். சிபிஐயிடம் மாட்டிய பிரபல பேங்க் கொள்ளையன் சாந்தாராம் ஆபீசரை சுட்டு காயப்படுத்திவிட்டு தப்பிக்கும் பொழுது என்கவுண்டரில் சுட்டு கொல்லப்பட்டார்.
ஹலோ. ஹலோ முருகா, எப்படி இருக்க? நீங்க யாரு? நான் சாந்தாராம் பேசுறேன். சாந்தாராமா சார், நீங்க சாகலையான்னு கேக்குறியா? எல்லாருக்கும் செத்துட்டேன், ஆனா உனக்கு மட்டும் உயிரோட தான். சார் எனக்கு புரியல. புரியுற மாதிரி சொல்றேன். ஹலோ சார். தீபக், நான் சாந்தாராம் பேசுறேன். சொல்லுங்க சார். உன் கதையை கேட்டு எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நீ கேட்டது 3 லட்சம் தானே? அது உனக்கு உடனே வேணும்ல? ஆமா சார். அது சீக்கிரமே கிடைக்கும். உனக்கு டிரைவிங் தெரியும்ல? தெரியும் சார். நீ ஒன்று பண்ணு. ஆதம்பாக்கம் காந்தி நகர் 3வது தெருவில் ஆஷ் கலர் சுமோ நிற்குது. TN10B 3875. அந்த காரில் பிளாக் கலர் ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் இருக்கு. அதை எடுத்து போட்டுக்க. நீ வர்ற பைக்கை சாவியோட அங்கேயே நிறுத்திட்டு அந்த காரை எடுத்துக்கிட்டு அண்ணா நகருக்கு வந்து எனக்கு ஃபோன் பண்ணு. நான் பணத்தை ரெடி பண்ணி வைக்கிறேன். ஓகே? நான் உடனே வந்துடுறேன் சார். எனக்கு தேவைப்படுறப்பெல்லாம் நான் உன்னை எப்ப வேணாலும் கூப்பிடுவேன். ஓகே சார்? சார் நான் இங்க தான் இருக்கேன். யாரை தேடிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ உட்கார். ஆமா, சிம் கார்டு மாத்தணும்னு சொன்னீங்களே, மாத்திட்டீங்களா? இனிமே மாத்தினா என்ன மாத்தாட்டி என்ன, கூப்பிடணும்னு நினைக்கிறவன் எப்படியும் கூப்பிட்டு தான் போறான்.